அவர் இணங்காமல் நின்றாராம். எப்பா இவனை நம்பி நம்ம இறங்கணும், நம்மளும் டங்குடாவார என்ன டவுசர் கலண்டுறோம் அப்படின்னு அவர் இறங்க மாட்டேக்காரு. உன்னை நம்பி அவர் இறங்கணும். உன் கூட ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு நைட்டு பகல் நீ தூக்கத்தை பார்க்கக்கூடாது, அந்த மனிதர்களுடைய தவறை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நீ கர்த்தரிடத்துல உண்மையாக இருக்கணும். என்கிட்ட இருக்கிற ஊழியக்காரன் ஒரு உண்மையும் தெரிய கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். சரியான களவாணிகள், சரியான போக்கிரிகள், சரியான ஏமாத்துக்காரன், சரியான சோம்பேறி, நான் சொல்கிறத ஒன்றுமே கேட்க மாட்டான். ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினால நான் உண்மையாக இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தனால உண்மையாக இருக்கேன். நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக அவனுக்கு காணிக்க கொடுத்து போட்டுருவேன். கரெக்டாக நான் ஜெபத்தை அவங்க நடத்த சொல்லிடுவேன். நான் கரெக்டாக எல்லா நாளும் ஜெபிச்சிருவேன். அவங்க கூட ஜெபிக்க நான் தனியாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாத்துலேயும் நீ கரெக்டாக இருந்தா தேவன் உன் கூட இருந்து இணங்கிட்டே இருப்பார். நீ சொல்ல வேண்டாம், புறஜாதி உன்னை பார்த்து சொல்லுவான் உன் கூட கடவுள் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இணங்கி வரணும்னா தேவன் யாரை பார்க்கிறார்? முகத்தை அல்ல, உள்ளத்தை பார்க்காரு. நீ ஏமாத்திடலாம், ஊழியக்காரனை ஏமாத்திடலாம் நடிச்சு. சொந்தக்கார பையன் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி அவனை நீ ஏமாற்றலானா என்ன நீ ஏமாற்ற முடியாது. தேவனுடைய ஊழியக்காரனை ஏமாற்ற முடியாது. நீ என்ன தான் முகத்துக்கு பவுடரை போட்டு பாலிஷ் பண்ணி கர்த்தர் சொல்லிடுவார் அந்த உள்ளத்துக்குள்ளே. நம்மளால் உள்ளே போக முடியாது பாரு, ட்ராவல் பண்ண முடியாது. அலெக்ஸு ஸ்டாப் அப்படிம்பார். அல்லேலூயா. உன்னை பற்றி எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். உன் கூட கர்த்தர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீ உதட்டளவில் பேசக்கூடாது, உள்ளத்தின் அளவில் மன்னிக்க திராணி இருக்கணும், மறக்க திராணி இருக்கணும், ஆசீர்வதிக்க திராணி இருக்கணும், ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க திராணி இருக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா தான் தேவன் நம்ம கூட இணைவார். தேவன் நம்ம கூட இணையணும்னா என்ன இருக்கணும்? நானே மனைவி நேற்று நைட்டு பேசணும், நம்மகிட்ட கசப்பே இருக்கக்கூடாது. எல்லாமே ஆசீர்வதித்து எல்லா பணத்தையும் சுகத்தையும் பழத்தையும் ருசி உறிஞ்சிடணும். அவ்வளோதான். பா மன்னிச்சிரு, மறந்துரு, அள்ளி கொடுத்துரு. அவன் நம்ம கூட தின்னுக்கிட்டு என்ன துரோகம் பண்ணாலும் சரி, we want blessing, we want to grow அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இணைஞ்சு செயல்படுவார். கர்த்தர் இணைஞ்சு செயல்படணும்னா நம்ம இருதயம் எப்படியா இருக்கணும்? மன்னிக்கிற இருதயமாக இருக்கணும், மறக்கிற இருதயமாக இருக்கணும், ஆசீர்வதிக்கிற இருதயமாக இருக்கணும், சபிக்கிற இருதயமாக இருக்கக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணுகிறதா இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிறதா இருக்கக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? துரோகம் பண்ணவே கூடாது. ஆமாம். சில பேர் என் வீட்டுக்கு சில பிரச்சனையை என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கினே என் வீட்டுக்கு ஃபோன் போட்டு வருவான். கர்த்தர் சொல்லுவார், ரொம்ப கவனமாக நின்று பேசும்பார். அவன் பாதபடி வைக்கும் போது அங்கே எல்லாம் டாரும் டிவி மாதிரி போட்டு காட்டிடுறாரு. ஆனால் நான் ஒரு செகண்டு கூட அவன்கிட்ட காட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வதிச்சு அனுப்புவேன். ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருந்து நடக்கணும். ஆமென். மனுஷருக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்தபடினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சிக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்தபடினால், அல்லேலூயா, மனுஷர்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை தேவன் அறிந்தபடினால மனுஷனை குறித்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவ கெட்டவா, இவ கெட்ட அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா தெரிவாராம், நல்லா தெரிவாராம். அல்லேலூயா. என்ன தெரிவாராம்? நல்ல தெரிவார். அப்போ நல்ல தெரிகிறனால தீர்க்க தரிசிகளுக்கு உன்னை நடத்துகிறார் பற்றியா போதகன், அவனுக்கு நல்ல வெளிப்பாட்டை கொடுப்பார் உன்னை பற்றி. நீ உன்னை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நீ யார், எப்படி, உன் நினைப்பு என்ன ஓடுது, உன் மைண்டு வாய்ஸ் என்ன சொல்லுது, என்ன செய்யுது, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? ஆணி வேற அக்கு வேற
பிடுங்கி காட்டிடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு